இருக்கிறதால மட்டும்தான் இந்த ஸ்டேஷன் அந்த அளவுக்கு கெத்தா சூப்பரா. நீ தாண்டா என்ன சார்னு சொல்லியிருக்க, வரவும் போற எவனுமே மதிக்கமான்றான்டா. இப்படி எவனோ ஒரு சிக்கனாதான் நாங்க சார்னே பேர் எடுக்க முடியும். சின்ன ஸ்பீக்கர் என்ன கோதண்டம், எனக்கு மேல் எடுத்தது ஒரே கம்ப்ளைண்ட் கோதண்டம். உங்களுக்கா? ஆமா சார், நீங்க பண்ண வேலை கம்ப்ளைண்ட் வராம வரும். சொல்லுங்க சார். சென்னை மட்டும் இல்லாம இந்தியாவுல இருக்க எல்லா ஏரியாக்களையும் இந்த ராபர்ட் தொல்லை அதிகமா போயிச்சாப்பா. சும்மா போறவங்க தாலி இருக்கிறது, பர்ஸ் வெயிட் எடுத்து போனா பர்ஸ் அடிக்கிறது, ஒண்ணுமே இல்ல கூட்டம் ரோட்ல அடிச்சு போட்டாங்கப்பா. இந்த மாதிரி ரவுடிசத்தை லிமிட்குள்ள யாரும் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டத்தை ரொம்ப டைட் ஆக்க சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து கால் பண்ணி பிரஷர் பண்றாங்கப்பா. அப்படிங்களா? எஸ். சொல்லுங்க சார், உங்களால எத்தனை பேர் கைது பண்ண முடியும் தெரியல. நம்ம டார்கெட் பண்ணி 10 பேரை பிடிக்கிறோம். கவலையே படாதீங்க, உங்களை மாதிரி நான் லூசு கிடையாது. 2 பேர் ஆல்ரெடி பிடிச்சு வச்சிருக்கேன். கோதண்டம், உங்களுடைய கடமை உணர்ச்சி நான் பாராட்டுற கோதண்டம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு விழாக்கு வந்திருக்கோம் கோதண்டம். நம்ம சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க, அவங்க வெல்கம் பண்ணி அப்புறம் பேசுவோமா? ஓகே சார். நிகழ்ச்சியுடைய முக்கிய விருந்தினர்களை ஃபர்ஸ்ட் மேடைக்கு அழைச்சிடலாம். முதலாவதா நம்முடைய நிகழ்ச்சியோட தலைமை ஐயா தியாகராஜன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு மிக பாசத்துடன் கேட்டுக்கொள்கிறோம். இயக்குனர் திரு ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய ஐயாவுக்கு ஒரு கௌரவம் அறிவிச்சிட்டு இருக்காரு. சூப்பர். அடுத்தபடியாக விழாவிற்கு அம்பிகா மேம் அவர்களை பாசத்தோடு அழைக்கிறோம். வாங்க மேம் ப்ளீஸ். அடுத்தபடியாக சொல்லு, எனக்கு தெரியாது யாருன்னு. இதுக்குதான் சைடுல லிஸ்ட் நான் வச்சிருக்கேன். ஓகே, அட்ராக்ஷன் நமக்கு எல்லாருமே தேவைப்படும். ஸோ காலத்துக்கும் அழியாத ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் கண்டிப்பா நம்முடைய இளமை மங்காத ரம்பா மேம் தான். ப்ளீஸ் மேம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ கவிதா மேம். மறுபடியும் தேங்க்யூ ரம்பா மேம். முக்கியமா இந்த விழா வந்து அதிகமான இல்ல, எப்பயுமே நம்மளுடைய எந்த ஒரு முயற்சியிலும் சரி, எந்த ஒரு வளர்ச்சியிலும் சரி, மகளிர் வந்து ஒரு பெரிய ஒரு பங்களிக்கிறாங்க. அந்த ஒரு ரெப்ரசென்ட் பண்ற விதமா தான் இன்னைக்கு எல்லா மேடையை வந்து அழகழிச்சிட்டு இருக்காங்க. இந்த ராபர் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழால முக்கியமான நம்முடைய விருந்தினராக இயக்குனர் அண்ட் இமயம் கண்டிப்பா எங்க பாக்கியராஜ் அவர்கள். ப்ளீஸ் ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ். ஐயா நான் ஒரு ஃப்ளோல சொல்லுகிறேன் ஐயா. சோ இந்த இசை வெளியீட்டு விழாவின் கதாநாயகனாக இருக்கக்கூடிய ஜோஹன், மியூசிக் டைரக்டர் ஜோஹன் அவர்களையும் கலைக்கிறோம். அடுத்தபடியா படத்தினுடைய நாயகன் வாங்க வாங்க. முக்கியமான ஒரு கதாபாத்திரம், அவர் இல்லைன்னா படமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய டேனியல் அவர்களை மேடைக்கு பாசத்தோடு அழைத்துக் கொள்கிறோம். அது நான் தான். நன்றி. அடுத்தபடியாக இந்த படத்துல எங்களுக்கு ஸ்கிரீன் வாய்ஸும் சரி, படத்தின் முழு படத்திலையும் ரொம்ப உதவியா இருந்த நம்முடைய பாண்டி சார், ஸ்டில்ஸ் பாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எங்களுக்காக ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய விஷயம் பண்ணியிருக்கக்கூடிய நடிகை தீபா அக்கா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நம்ம கெஸ்ட் எல்லாம் வந்து ஹானர் பண்ணும், அதுக்காக ஒரு அழகான ஸ்பீச் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய தலைவி கவிதா மேம் வந்து கூப்பிடுறேன். வழக்கமா இந்த மேடை வந்து எனக்கு புதுசு இல்லை, ஆனா இன்னைக்கு இந்த மேடை வந்து எனக்கு கொஞ்சம் புதுசு. எடுத்த உடனே இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. 3 குறும்படங்கள் பண்ணேன். சமீபத்துல ஜனகராஜ் சார் 700 படங்களுக்கு மேல பண்ணாரு. அவர் இந்த கதையை கேட்டு முதல் முறையா தாத்தான்னு ஒரு குறும்படம் நடிச்சாரு. அது சில மாதங்களுக்கு முன்பு ரிலீஸ் ஆச்சு. கொரோனா டைம்ல ஒரு பாடல் ஒன்று பண்ணோம், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஒவ்வொரு கட்டத்துக்கும் நிறைய பேர் இங்க இருக்கவங்க, இந்த மேடையில இருக்கவங்க, இங்க இருக்கவங்க, இந்த மேடைக்கு பின்னால் இருக்கவங்க எல்லாரும் இருந்திருக்கீங்க. அவங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். விமர்சனங்களும் வரவேற்புரையும் தான் ஒருத்தர் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த தளத்துக்கு கொண்டு போவோம். அந்த மாதிரி என்னை ஒவ்வொருத்தரும் ஊக்குவிச்சாலும் சரி, எப்படியான விஷயங்கள் என்னை கொண்டு வந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இங்க இருக்கிற எல்லாருமே. அதுக்கு நான் மனசால நன்றி சொல்லிக்கிறேன். எப்பவுமே ஒரு கனவு இருக்கணும், கனவு மெய்ப்பட வேண்டும்னா அதுக்கு நிறைய கடுமையான உழைக்கணும், நிறைய கடுமையான போராடணும், நிறைய ஃபைட் பண்ணணும்.
இந்த மீடியா துறை எனக்கு 22 வருஷத்துக்கான ஒரு பெரிய உழைப்பை கொடுத்துருக்கு. தியாகராஜன் சார்ட்ட ஆரம்பிச்சு இங்க இருக்கிற பல பேரும் அவங்களோட லைஃப்ல நான் இருந்திருக்கேன், என் லைஃப்ல அவங்க இருந்திருக்காங்க. அம்பிகா மேம், ரம்பா மேம், பாய்கரே சார் மேடைக்கு மேடை என்னை பத்தி நிறைய புகழ்ந்து பேசியிருக்காங்க. ஸோ இப்படி எல்லாரையும் சொல்லணும். எப்படி என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பெரிய எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தவங்களோ, அதே மாதிரி இந்த மேடையில் இருக்கவங்களும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன் நான். எனக்கு முதல்ல ஆரம்பிச்சு வச்சது தியாகராஜன் சார் தான். அவங்க இடத்துலயே தான் நான் வளர்ந்தேன். எந்த ஒரு நல்லதா இருந்தாலும் அவங்க இல்லாம நான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்க முடியாது. அம்பிகா மேம் அதே மாதிரி நான் எந்த மேடையில பேசினாலும் எனக்கு உடனே வீடியோ பார்த்துட்டு எனக்கு உடனே சொல்லுவாங்க. ரம்பா மேம் கனடாவில் இருந்தா கூட அவங்களும் நானும் அவ்வளோ ஒரு டச் க்ளோஸ்ல இருக்கும். அவங்க ஃபேமிலியோட எனக்கு இருக்கிறதுக்கு அவங்க அம்மா வந்து ஒரு ஸ்வீட் வந்தா கூட எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லி கவிதா கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் ஒரு பத்திரிகையாளர், திரைத்துறையினர் அப்படின்னு இல்லாம அவங்க வீட்டுல ஒருத்தரா எனக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமா ஒருத்தர் எந்த முயற்சி எடுத்தாலும் எந்த நிறுவனம் இவ்வளவு பெரிய சுதந்திரத்தை கொடுக்கும். நான் வந்து முதல்ல குறும்படத்துல இருந்து ஆரம்பிச்சேன். என் பாஸ் கிட்ட போய் சொன்னேன், சார் நான் வெறும் பத்திரிகையாளரை மட்டும் வந்தோம் போனோம் என் வேலையை பார்த்தோன்னு இல்லாம நான் ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, முதல்ல 20,000 ரூபாய் கொடுத்து எனக்கு ஷார்ட் பிலிம் ஊக்குவிச்சது தினமலர் தான். இந்த இடத்துல அவங்களுக்கு நான் நன்றி சொல்லி கண்டிப்பா சொல்லி ஆகணும். சாக்லேட்னு முதல் முறையா குழந்தைகளுக்கான பாலியல் விஷயத்தை கொண்டு போனப்பையும் அவங்கள்ட்ட சப்போர்ட் கேட்டேன். அதுக்கப்புறம் கொலை விளையும் நிலம், தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய விவசாயிகளோட பிரச்சனையை ஒரு டாக்குமெண்ட்ரியா எடுத்தோம். நம்ம பத்திரிகைக்காரர் தான் அது வந்து இயக்குனாரு, விகடன் ரிப்போர்ட்டர் தம்பி ராஜீவ் காந்தி. அடுத்து எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஒரு படம் பண்ணேன். அது வந்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணேன். அது யுவன் சங்கர் ராஜா யுவன் ரெக்கார்டில் ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 22 ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு பாடல் மூலமா ஒரு லிரிக் மூலமா அவங்க எனக்கு உதவினாங்க. தாத்தா படம் ஜனகராஜ் சார்ட்ட போய் சொன்னேன், நீங்க இந்த கதையை பண்ணலன்னா நான் இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே வச்சிடறேன் சார் அப்படின்னு. அந்த ஒரே வார்த்தைக்காக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து வந்து நான் வந்து சென்சார் போர்டுல மெம்பர் ஆனேன். அதுக்கும் ஆஃபீஸ்ல போய் சொன்னேன், இந்த மாதிரி வந்திருக்கு பண்ணலாமா, சரி பண்ணுனாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு கட்டத்துக்கு போனேன். சார் எல்லா ஊருக்கும் ராஜா சார் போயிட்டாங்க, என்னுடைய ஊர் மக்களுக்கு ராஜா சார் அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன், நான் வந்து அவர் வச்சு ஒரு ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கும் அவங்க எஸ் சொன்னாங்க. அதோட தினமலர் மீடியா பார்ட்னரா இருந்தாங்க. ஸோ நான் எடுக்கிற ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு முயற்சிக்கும் என்னோட பெரிய உழைப்பை நான் போட்டா கூட அதுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றது என்னோட நிறுவனமும் இங்க இருக்கிற அத்தனை மக்களும் தான். இதை எனக்கு ஒவ்வொருத்தரும் கை பிடிச்சி என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு எத்தனை தூரம் நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. நேற்று ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து நான் பிஹாஃப் ஆஃப் தினமலர் ஒரு கெஸ்டா எனக்கு வரணும் அப்படின்னப்ப கல்பலத்தா கிட்டத்தட்ட வந்து 35-38 வருஷமா தினமலர்ல ஒரு பில்லரா இருக்காங்க, சீஃப் பிஆர்ஓவா இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. இதே இடத்துல இதே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அவங்க தான் கெஸ்டா வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் நிறுவனத்துல இருந்து ஒருத்தவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ மேம். இப்படி ஒவ்வொருத்தரும் என் லைஃப்ல ஒரு முக்கியமான இடத்துல இருந்திருக்காங்க. அப்ப ராபர் படத்துக்கு வருவோம். இந்த ராபர் படத்தோட டீமுக்கும் எனக்கும் விதார்த் மூலமா தான் எனக்கு இந்த டைரக்டர் எனக்கு தெரியும், ஆனந்த. ஆள் படம் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாரு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு சின்ன படங்கள் தான் இப்ப மக்கள் கிட்ட போய் அவ்வளவு பெரிய விமர்சனத்தையும் ஒரு பெரிய வியாபார ரீதியா ஒரு விஷயத்தையும் கொண்டு போகுது. நிறைய தயாரிப்பாளர்கள் இங்க உட்காந்து கண் கலங்குவாங்க, எனக்கு வந்து அவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு, இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரியல, உங்ககிட்ட தான் நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் நம்ம மக்கள்கிட்டே நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணிட்டேன். எவ்வளவு பெரிய கஷ்டம் ஒரு ஆர்டிஸ்ட கூப்பிடுறதுல இருந்து, ஒரு டிசைன் பண்றதுல இருந்து, ஒரு சமூக வலைத்தளத்துக்கு அந்த படத்தை எடுத்துட்டு போறதுல இருந்து அவ்வளவு பெரிய போராட்டம். நம்ம உட்காந்து அவ்வளவு ஈஸியா ஒரு விஷயத்த சொல்லிடுறோம், ஆனா அதுக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கு. தயவு செஞ்சு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், இனிமே சின்ன படத்துக்கு நான் இறங்கி அவங்களுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பெரிய படத்துக்கு வந்து நடிகர்கள் இருப்பாங்க, பெரிய இயக்குனர்கள் இருப்பாங்க, அவங்கள தேடி நம்மளே செய்திகள் போட்டுடுவோம். ஆனா சின்ன படத்துக்கு யார் போடுவா செய்தி, யார் எடுத்துட்டு போவா? அதனால நான் ஒரு முடிவு பண்ணேன், இனி சின்ன படம் எது சின்ன படமோ அதுக்கு நான் தேடி போய் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு. ஏன்னா இதுல இந்த பிரச்சனைகள் இதுல என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு பெரிய விஷயத்த லேர்னிங்கா எனக்கு கொடுத்துச்சு. இந்த ராபர் படம் மட்டும் இல்ல, அடுத்தடுத்த படங்கள் நம்ம டிராவல் பயணிக்க தான் போறோம். இந்த படம் பெரிய 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 ஒரு பெரிய அனுபவத்தை எனக்கு கொடுத்துச்சு. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன், நம்மளோட உழைப்பும் நம்மளோட விஷனும் எதை நோக்கி போகணுமோ அதுல மட்டும் நீங்க கவனம் செலுத்தணும்னா எல்லாரும் எல்லா விதமான இலக்கை நோக்கி அடையலாம் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சும்மா பெண்கள் தானே 1000 பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, இதெல்லாம் நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நம்ம அதே இடத்துல தான் நிக்கணும்.
நீங்க அதெல்லாம் எந்த பக்கமும் திரும்பக்கூடாது. நம்மளோட ஜேர்னி என்ன, நம்மளுடைய ஸ்டெப் என்ன, நம்ம என்ன எதை நோக்கி போக போறோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம எந்த ஒரு தடங்களையும் நம்ம சந்திக்கவே வேண்டியதில்லை. நம்மளோட பாதையும் பயணமும் வெற்றி நோக்கி மட்டும்தான் போகும். என்ன மாதிரி இன்னும் நிறைய பெண்கள் இந்த துறைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய துறைக்கு வந்து பெண்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். நீங்க நிறைய மேடைகள்ல பாருங்க, இங்க இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க தான். பாக்கியராஜ் சார் நேற்று வரைக்கும் இந்த மேடையில இருக்காங்க. நிறைய புதிய படங்களுக்கும் நிறைய புதியவர்களுக்கும் தமிழ் சினிமால 80கள்ல பாக்கியராஜ் சாரை பார்த்து சினிமாவுக்கு வந்தவங்க தான் அவ்வளவு பேரும் இருக்காங்க. சிறந்த கதைக்கு இருந்தாலும் சரி, சார் நல்லா நடிப்பாங்களா, நல்லா டான்ஸ் ஆடுவாங்களா, நல்லா பாட்டு பாடுவாங்களா அப்படிலாம் நீங்க பார்க்க வேண்டாம். நல்ல கதை பாக்கியராஜ் சார் படத்துல இருக்கு அப்படிங்கறத மட்டும் பார்த்துட்டு தான் அவ்வளவு பேர் சினிமாவுக்கு பார்க்க வந்தாங்க. தியாகராஜன் சார் நடிப்பை பார்த்துட்டு எவ்வளவு பேர் மிரண்டு போனாங்க. அவரை நிறைய பேர் சண்டை போட்டிருக்காங்க. அவர் வில்லனா ஹீரோவா நடிச்சதுல வில்லனா நடிச்சு பேர் வாங்கின ஒரே ஹீரோ யாருன்னா நம்ம தியாகராஜன் சார் தான். அம்பிகா மேடம் கொடுக்காத ஹிட்டே கிடையாது. ராதா அம்பிகா ஒரு காலத்துல அவ்வளவு ஒரு ஹிட் கொடுத்த நடிகைகள். ரம்பா மேம் சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு உள்ளத்தை அழுத்த அழகிய லைலானா இவங்களை விட யார் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பண்ணிருக்க முடியும் அப்படின்னு. ஸோ இவங்க எல்லாரும் மேடையில இருந்து இந்த மேடையை சிறப்பாக்குறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஒரு புது ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த பயணம் உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாதையை போட்டு கொடுத்துருக்கு. அந்த பாதையில கண்டிப்பா நான் போவேன். இன்னும் பல பேர் எங்கேயும் கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போவேன் உங்களோட துணையோடன்னு சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி என்னுடைய ஊர்க்காரு. நான் இப்போ உரிமையா ஃபோன் பண்ணி திட்டலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம். இன்னும் சொல்ல போனா நான் நிறைய மிரட்டி இருக்கேன். நான் கேட்பேன், நீங்க எல்லா படமும் நல்ல படம் நல்ல படம்னு சொல்றீங்களே, ஃபோன் பண்ணி கேட்பேன். நீங்க வந்ததுக்கெல்லாம் வாய்க்கு வந்தாலும் நல்ல படம் நல்ல படம் எதுதாங்க நல்ல படம் சொல்லுங்க. சில படங்களை ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டு அப்புறமா என்கிட்ட கேட்பாரு, படம் எப்படி இருக்கு, பத்திரிக்கை எல்லாம் என்ன சொல்றாங்க, உண்மையா சொல்லட்டுமா, நீங்க ரிலீஸ் பண்ணும்போது என்ன பேசுறீங்க, செம்மையா வந்திருக்கு இந்த படம், நீங்க வேணா பாருங்க, இந்த படம் வந்த பிறகு நான் ரிலீஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் நான் உண்மையாலுமே சில படங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். சில படங்கள் சென்சார்ல பார்த்து நான் கூப்பிட்டும் சொல்லியிருக்கேன், எங்க உண்மையா நீங்க ரிலீஸ் பண்ணீங்க, அந்த படம் நான் முன்னாடியே பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன படங்களுக்கு உதவி செய்யறவங்க தான் இங்க இருக்கவங்க எல்லாருமே. யாரும் பெரிய படத்துக்கு உதவி செய்யறவங்கள நான் கூப்பிடவே இல்லை. நம்ம பத்திரிக்காரங்க கூப்பிட்டா ஒரு 25-30 ஹீரோக்கள் வருவாங்க, சினிமா டைரக்டர் வராங்க, ஆர்டிஸ்ட் வராங்க. ஆனா இங்க இருக்கவங்களாம் ஏன் பாதையில ஜேர்னில இருந்தவங்களை மட்டும்தான் இங்க நான் கூப்பிட்டுருக்கேன். மத்த யாருமே நான் இன்வைட் பண்ணல, கூப்பிடவில்லை, வற்புறுத்தவில்லை, வாங்க சொல்லவே இல்லை. இவங்க எல்லாரும் என்னோட பாதையில அழகான பாதையும் பயணம் போட்டு கொடுத்தவங்க. இவங்க போட்ட பாதையில இன்னும் அழகான பயணத்துல இன்னும் நிறைய பேர் இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இவ்வளவு நாள் வரைக்கும் நான் எடுக்கிற ஒரு ஸ்டெப்புக்கும் நான் பத்திரிகை நண்பர்கள் வந்து அழகா, நான் வந்து நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணாலும் சரி, ஒரு புதிய ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, எதா இருந்தாலும் நான் இங்க உரிமையோட நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன், தயவு செஞ்சு இந்த போட்டோ போடு அப்படின்னு. 2வது நாள் வந்து போட்டோ போட்டு எனக்கு நியூஸ் போட்டு உடனே அனுப்பி வச்சிருவாங்க. போடலாம் அவங்களை கூப்பிட்டு, என்ன இது உன்னால போட முடியாதா, இங்க எத்தனை நாள் டைம் எடுத்துட்டு அப்படின்னு கேட்டாலும், ஒரே நிமிஷம் நாளைக்கு பப்ளிஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஸோ அந்த பாசத்துக்கு எவ்வளோ ஈடு கொடுத்தாலும் முடியவே முடியாது. நேற்று வரைக்கும் அங்க ஒரு நிகழ்ச்சியில எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி என் கூட அக்காவா, தங்கச்சியா, தோழியா, உங்க கூட இருக்க ஒருத்தரா இவ்வளோ அழகான எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமா என்னோட குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எங்க அம்மாவுக்கு என்னோட எல்லா நல்லது கெட்டதுலயும் என்னோட அம்மா கூட இருந்திருக்காங்க. என்னுடைய ஹஸ்பண்ட், குழந்தைங்க, ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளோ பேர் சப்போர்ட் இல்லைன்னா ஒரு பொண்ணால இவ்வளோ தூரத்தை இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் தாண்டி வரவே முடியாது. நம்ம கிட்ட ஒரே ஒரு சக்தி வேணும் இருக்கணும். மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிவும் உண்மை இருந்துச்சுன்னா போதும், எல்லாரையும் நீங்க ஜெயிச்சிடலாம். சொன்னதுக்கு எதுக்குடா நன்றி, அவங்க கதையை தான்டா சொன்னாங்கன்னு நினைக்காதீங்க. மோட்டிவேஷனா சொன்னாங்க, அவங்க எப்படி எல்லாம் லைஃப்ல மேல வந்தாங்கன்னு. இது அடுத்த கட்டத்துக்கு எல்லாரும் போறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சா தான் பார்த்தேன். அதனால அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்ல நாங்க கடமைப்பட்டோம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். கவிதா, நீங்க சூப்பரான வார்த்தை சொன்னீங்க. பெரிய சினிமாவுக்கு படையே திறந்து வரும், இந்த மாதிரி சின்ன சினிமாவை ஏற்றி விடுறதுக்கு சில ஏணிகள் தான் வருவீங்க. அந்த ஏணி படிக்கிற எல்லாருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை ஃபர்ஸ்ட் சொல்லணும் ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக நம்மளுடைய திரைப்பட குழு நபர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தர பேச வச்சிருவோம். முதல்ல நம்மளுடைய எங்களுடைய சீனியர் ஆர்டிஸ்ட் இவர் தான். கண்டிப்பா பாண்டி சார், நம்ம படத்தை பத்தியே நம்ம ஜனங்கிட்ட என்னெல்லாம் சொல்லணும் ஆசைப்படுறோம், தயவுசெய்து சொல்லுவோம். என்னை இந்த திரைப்படத்துறைக்கு கைபிடித்து அழைத்து வந்த என்னுடைய குருநாதர் ஸ்டில்ஸ் ரவிகளுக்கு முதல் வணக்கம். வழக்கம் போல எல்லா படத்துலையும் போலீஸ், இந்த படத்துலையும் போலீஸ். போலீஸ்னாலே எனக்கு பயம். நானா போலீஸாக நிறைய நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பாண்டி வந்து இயக்குனர் என்கிட்ட கதை சொல்லும்போது, இல்லை எனக்கு நான் போலீஸில் இருந்து அப்பா கேரக்டர்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஹீரோக்கு அப்பா, ஹீரோனி அப்பா, அதனால் இது விருப்பம் இல்லை அப்படின்னேன்.
ஆனால் நீங்கள் இந்த கதையை கேளுங்கண்ணே, கேட்டுட்டு இது உங்களுக்கு சரிப்பட்டோன்னு நினைக்கிறேண்ணே, நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னா முழு கதையும் கேட்ட முன்னாடி எனக்கு அதில் ஒரு மாறுபட்ட ஒரு போலீஸ்காரராக நான் தென்பட்டேன். ஜேபி சார் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி. அது இல்லாமல் இந்த புதுசாக வர்ற இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு எதுக்கு வந்ததுன்னா, நான் நாளை இயக்குனர் புதுசாக வந்த நாளை இயக்குனரில் தான் நான் ஃபேமஸ் ஆனேன். அந்த நாளை இயக்குனரில் என்னை வச்சு ஃபஸ்ட்டு தர்மம்னு அஸ்வின் ஒருத்தர் எடுத்தார். அது நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்தது. அவர் மண்டேலான்னு படம் எடுத்து இயக்குனர் ஆகிட்டார். அடுத்து நித்திலன், அவர் என்னை வச்சு புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம்னு ஒரு குறும்படம், அது நாளை இயக்குனரில் சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு எனக்கு சிறந்த துணை நடிகர் அவார்டு கொடுத்தாங்க. அவரும் இயக்குனராகி குரங்கு பொம்மை இப்போ மகாராஜா வரைக்கும் வந்துட்டார். என்னுடைய மகன் இளன், அவர் என்னை வச்சு தான் குறும்படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். அவர் படத்தில் தான் முதல் முறையாக நான் வந்து நடிகனாக இது பண்ணேன். நான் சில்க் ரவி சார்ட்ட இருக்கும்போதெல்லாம் நிறைய நடிக்கணும்னு ஆசை. ஜெயராஜன் சார் படத்துக்கெல்லாம் நான் சில்க் ஃபோட்டோகிராஃபாக போயிருக்கேன். அப்போல்லாம் பாக்கியராஜ் சார் வீட்டுக்கெல்லாம் ஸ்டில்ஸ் கொடுத்துட்டு வர சொல்லுவாங்க ரவி சார். நான் போய் காலையில் போய் அவர் வெயிட் பண்ணி அவரை பார்த்து ஸ்டில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அப்போல்லாம் எனக்கு பெருமையாக இருக்கும், உங்கள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டோம், அவங்களெல்லாம் நேராக பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமையாக இருக்கும். ஆனால் நடிகனாகங்கிற எண்ணம் என் மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. ஸ்டில்ஸ் ரவி சார்ட்டு அதுக்காக அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். கேமரா விட்டுட்டு ஒரு சீன் நடிக்க போனேன் அப்படின்னா கேமரா விட்டு போயிட்டேன்னு சொல்லி திட்டியிருக்காரு, அடி வாங்கியிருக்காரு. அப்புறம் அவரே எனக்கு மேக்கப் எடுத்து நீ நடிகன் ஆயிடுவ அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு அவர் வீட்டில் ஸ்டில் எடுக்கும்போது கேமரா வச்சுட்டு இப்படி ஆங்கில விட்டு வெளியே வந்து நீ நடிகன் ஆயிடுவே அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி நான் நடிகன் ஆகிட்டேன். என்னுடைய மகன் இயக்குனர் ஆகிட்டார். என்னுடைய இந்த கலையார்வம் எதாவது ஒரு சீனாக நடிக்கணும்னு நினச்சி வந்தேன். என்ன இன்னைக்கு ஒரு நடிகனை நீங்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு உங்களுக்கு நன்றி. எனக்காக சப்போர்ட் பண்ணி நானும் அங்கேருந்து இங்கே வந்தவன் தான், ஃபோட்டோகிராஃபராக இருந்து எத்தனையோ மேடைகளில் நான் அங்கேருந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் என்னுடைய எண்ணம், நான் என்னைக்கு அந்த மேடைக்கு போவேன், நான் அந்த மேடையில் இருக்கும்போது என்ன இந்த மாதிரி யார் படம் எடுப்பா அப்படின்னு நான் ரொம்ப விரும்பினது உண்டு. அதுக்கு இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ராபர் படத்தில் நான் ஒரு காவல் அதிகாரியாக நடிச்சிருக்கேன். படம் சிறப்பாக வந்திருக்குன்னு நாங்கள் சொல்கிறத கடலும் நீங்கள் பார்த்து சொல்கிறது தான் அதுக்கு சிறப்பு. இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் சகோதரி கவிதா, அவங்க நிறைய மேடைகளில் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கியிருக்காங்க. அப்போ நான் கீழே நின்று படம் எடுத்திருக்கேன். என்னுடைய ஆசை அங்கேருந்து நான் இங்கே வந்திருக்கேன். அதே மாதிரி எல்லாருமே முயற்சி பண்ணால் எங்கே அடையணுமோ அங்கே வந்து சேரலாம். இலக்கை நோக்கி பயணிப்பவர் பலர், சென்றடைவர் சிலர் அப்படிங்கிற மாதிரி நான் பயணிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அதனால் முயற்சி பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருங்க. என்றைக்கா ஒரு நாள் அந்த மேடை உங்களுக்கு கிடைக்கும். அங்கமாக இருக்கக்கூடிய நிறைய படங்களுக்கு முக்கியத்துவமாக இருந்த பிஆர்ஓ, இந்த அதுலேயும் முக்கியமாக நமக்கு ரொம்ப கேட்சியாக சொல்லக்கூடிய ஆட்கள் யாருங்கன்னா கண்டிப்பாக நம்ம டைமண்ட் பாபு சார். சார் ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ் சார். இந்த குழு உங்களை ஒரு அன்பான வரவேற்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க சார். இதெல்லவா ட்விஸ்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணிக்கக்கூடிய நடிகை தீபா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூற பாசத்தோடு அழைக்கிறோம். வாங்க தீபாக்கா. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல வந்து நான் நடிச்சது. முன்னாடி எல்லாரும் கேமரா வச்சு எங்களை படம் எடுத்துட்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம், அடுத்தடுத்து நீங்கள் சரியாக எழுதணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் எழுதுறதை வச்சு தான் அடுத்தடுத்த நிலைக்கு அக்கா வந்துக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து நான் அவங்க எல்லாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதை வந்து ரொம்ப பாசமாக சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு தாய் ஒரு குழந்தைய எப்படி தன்னுடைய தாய்ப்பாலை ஊட்டி வளர்க்குறாளோ, அதே தாய் தன்னுடைய மகன் தடம் மாறினா என்ன செய்வா அப்படின்றது நிறைய இதில் நம்ம பார்த்துருக்குறோம். அதை தான் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. அந்த கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்த இயக்குனர் தம்பிக்கு ரொம்ப நன்றி. அவர் எங்கள் ஊருக்காரர் தான். எப்போவுமே பொதுவாக நிறைய பேசணும்னு நினைப்பேன். இன்னைக்கு வந்து நிறைய சிறந்த பேச்சாளர்கள்லாம் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா வந்து பாக்கியராஜ் சார் இருக்கிறாங்க, தியாகராஜ் சார் இருக்காங்க. இவங்க முன்னாடி வந்து இன்னைக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு சந்தோஷம். இன்னொன்று அம்பிகா மேம் இருக்காங்கல்ல, எங்கள் வீட்டுக்கார அவியலை பார்த்தோடனே கடும் சந்தோஷம் இருக்குது. சரி, ஏதோ எல்லாரும் முடிஞ்ச சின்ன உதவி வாழ்க்கையில் அவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா இன்னைக்கு. மேடம் ரொம்ப சந்தோஷம் மேடம், ரொம்ப மன திருப்தி எங்களுக்கு. ஏன்னா இப்படி ஒரு மேடையில் நின்று நடிகர்கள் முன்னாடியெல்லாம் உட்காந்து மைக்கில் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படத்தினுடைய ஹீரோ கதாநாயகன் திரு சத்யா அவருடைய ஒரு சில வார்த்தைகள் பேச கூறுகிறோம். பாலமேந்திரா சாரோட ஸ்டூடெண்ட் நான்.
ப்ரெஸ்ஸுக்கு என்ன அவர் தான் இன்ட்ரோ பண்ணி வச்சார். அவரோட ஸ்டூடெண்ட் நான் சத்யா அப்படின்ட்டு. அவர் என் கூட இப்போ இல்லை. அவருக்கு பதிலாக தியாகராஜன் சார், பாக்யராஜ் சார், அம்பிகா மேடம், ரம்மா மேடம் இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் ரூபத்தில் இவங்களெல்லாம் நான் பார்க்குறேன். ராபர் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக வந்திருக்கிறாங்க. அப்புறம் மெட்ரோ டைரக்டர் ஆனந்த் அண்ணா. நான் பாலுமேந்திரா சார்ட்ட ஆக்டிங் கற்றுக்கிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய சினிமா கம்பெனியில் ஏறி இறங்கியிருக்கிறேன். சரியானபடி இந்த வாய்ப்பு வரல. அப்புறம் கவிதா அக்கா வந்து எனக்கு சின்ன வயசில் டியூஷன், ஸ்கூல், காலேஜ் எல்லாமே அக்கா தான் சேர்த்து விட்டாங்க. சினிமாலேயும் அவங்க தான் பாலுமேந்திராட்ட சொல்லி அவரோட ஸ்டூடெண்ட்டாக என்னை வந்து இன்ட்ரோ பண்ணாங்க. அதே கவிதா அக்கா தான் வந்து ஆனந்தன்கிட்ட கூப்பிட்டு போய் என்னோட தம்பி ஏதாவது படத்தில் யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி கிடைச்ச நட்பு தான் ஆனந்தன் எனக்கு. இன்றைக்கி வந்து என்னோடய பிரதராக எனக்கு வந்து மெட்ரோவில் ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஒரு ரோல் கொடுத்துருந்தாரு. இன்றைக்கி அதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் ராபர் படம், கோடியில் ஒரு படம் பண்ண டைமில் ராபர் படத்தில் ஒன்லைன் சொன்னார். எனக்காகவும் அவரோட கோ டைரக்டர் மிஸ்டர் பாண்டிக்காகவும் எழுதப்பட்ட கதை தான் ராபர். மார்ச் 14 உலகமெங்கும் வருது. கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சக்தியை எனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி இருந்தால் ராபர் படத்தை இப்படி போய் நிறுத்தியிருக்கிறாரு. நான் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக நான் 4-5 ஊர் போய் பார்த்தேன். எங்கே போனாலும் பேனர்ஸ், கட் அவுட்ஸ், ப்ரொமோலாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாரு. லவ் யூண்ணா. ரொம்ப அண்ணன் வந்து சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம நல்ல படத்துக்கு அவரோட ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சக்தி அண்ணா கிடைச்சது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். தேங்க்ஸ் சக்தி அண்ணா. கடைசியாக சினிமாவில் வந்து எனக்கு வீட்டில் பல எதிர்ப்புகளையும் தாண்டி வீட்டில் நிறைய பேர் சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு இப்போ வரையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்னோட அண்ணன் தான் வந்து எனக்கு இங்கே நிற்கிறது காரணம் அண்ணன். நான் இங்கே நிற்க வச்சுட்டு அங்கே உட்காந்து வெளியே பார்த்துட்டு இருக்கிறாரு. இசை வெளியீட்டினுடைய முக்கியமான தருணம் இது. ராபர் படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் படத்தினுடைய பாடல்களை வந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு தியாகராஜன் சாரும் பாக்யராஜ் சாரும் ரிலீஸ் பண்ண நம்முடைய அம்பிகா மேமும் ரொம்ப ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஆமா உள்ள இருக்கு. ஓகே நானும் உள்ள போயிடுறேன்.